நம்ம ஊர் பக்கம் வைக்கிற மாதிரி சூரிய பொங்கல்லாம் நம்ம கோயம்புத்தூர் சிட்டில வைக்க முடியுமா? வழக்கம் போல கேஸ் ஸ்டவ்ல வைக்கிற பொங்கல் தான். என்னதான் இருந்தாலும் பித்தளை பானையில வைக்கிற பொங்கலுக்கு தனி டேஸ்ட் தான். அதுவும் கோயில்ல வைக்கிற மாதிரியே அரிசி, பால், ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ், வெல்லம், நெய்னு எதையுமே காய்ச்சாம வறுக்காம அப்படியே போட்டு வைக்கிற பொங்கல் நல்லா இருக்கும். வடை சுடலாம்னு பார்த்தா எங்க வீட்டு குட்டீஸ் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, குட்டீஸ்க்காக பஜ்ஜியும் செஞ்சாச்சு. பொங்கல் ரெடி. சாமி ரூம்ல தேங்காய், பூ, பழம், பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா எங்க வீட்டு சார் பூஜை பண்ணவே வருவாரு. ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு பொங்கலோட தேங்காய், பழம்லாம் வச்சு சாப்பிட்டா மார்னிங் டிஃபன் முடிஞ்சது. பொங்கல் அன்னைக்கு பொங்கலை வச்சு சமாளிச்சாச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெஜ் பிரியாணி, மீல் மேக்கர், சுக்கா, முட்டைன்னு செஞ்சா மறுநாளும் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்காவும் ரெடி பண்ணி ஹாலிடேஸ்னு விட்டா சமைக்கவும் பாத்திரம் கழுவவுமே நாள் தொடங்கி முடிஞ்சிடுது. ஆனா பாருங்க, பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்குதுன்னு வகை வகையா சமைக்கிறதும் நாம தான், வேலை அதிகமா இருக்குன்னு சலிச்சுக்கிறதும் நாம தான். உங்க பொங்கல் ஹாலிடேஸ்ல எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, டாடா.